அனைவருக்கும் வணக்கம். தோல்வியால் எழுதிய கதை வெற்றியை பார்க்காமல் ஓயாது. இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்னா, ஜான் தி டான், கிங் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, லார்ட் பவுமா அவர்களுக்கு தான் பொருந்தும். இப்போ நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களே தானே தவிர திறமையற்றவர்கள் கிடையாது. திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளில் திறமையை முழுவதுமாக பயன்படுத்துபவர்கள் என்பதை நிரூபித்த தோழர் பவுமா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய உயரத்தை கேலி பண்ணுனாங்க, அவருடைய தோற்றத்தை கிண்டல் பண்ணுனாங்க. இவன் கோட்டால இருந்து வந்தவன் சொல்லி கூப்பிட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. இந்த அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க, கேலி கிண்டல் பண்ணணுங்க எல்லாத்துக்கும் நம்ம டான் பவுமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பண்ணுன சம்பவம் தான் இப்போ உலகமே டான் பவுமாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல பவுமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி 9 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த 9 மேட்ச்ல 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியும் ஆஸ்திரேலியா அணியும் மோதுறாங்க. அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பவுமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி வின் பண்றாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கு முன்னாடி பவுமாவை இன்னொன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இவன் கோட்டாவில இருந்து வந்தவன் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஆமா, கோட்டாவில இருந்து வந்தவன் தான் சாதிச்சு காட்டியிருக்கான். கோட்டாவில இருந்து வந்தவன் தான் இன்னைக்கு கிரிக்கெட் வரலாற்றுல முதல் முறையா சவுத் ஆப்பிரிக்கா அணிய தலை நிமிர வச்சிருக்கிறான். அதுவும் 27 ஆண்டுகளா பண்ணாதத இன்னைக்கு கோட்டாவில வந்தவன் பண்ணிருக்கான். இடஒதுக்கீடு ஏன் முக்கியம்னு இந்த உலகத்துக்கே காட்டியிருக்கான் நம்ம தலைவன் டான் பவுமா. எவ்வளவு உயரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு தூரம் உயர்கிறோம் என்பதுதான் முக்கியம். நன்றி.